படம் எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னா பிரான்ஸ் நாட்டுல இருக்கிற ஒரு பீச்ல தான் ஸ்டார்ட் ஆகுது. சோ படத்தோடைய ஹீரோ இவர் தான். இவருடைய பேரு சாமுவேல். சோ இவரை பத்தி சொல்லணும்னா இந்த நாட்டிலேயே நம்பர் 1 பிளே பாய்னா இவர் தான். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு விளையாட்டு பையன். அது மட்டும் இல்லாம அவர் பீச் ரெசார்ட்ல தான் வேலையும் பார்த்துட்டு இருக்காரு. சோ டெய்லி கேர்ள்ஸ் பார்ட்டி அப்படின்னு மஜாவை தான் லைஃப் வந்து வாழ்ந்துட்டு இருக்காரு. அதே மாதிரி நம்ம ஹீரோ பார்த்தா இன்னைக்கு நேரா அவனுடைய பாஸ் கிட்ட வந்து, அதான் அவங்க தான் இந்த ரெசார்ட்டோடைய ஓனர், பாஸ் நம்ம கிட்ட அருமையான இடம் இருக்குது, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இன்னைக்கு நைட் பார்ட்டிக்கு இடம் கேக்குறாங்க அப்படின்னு கேட்கும்போது, ஆமா நீ பார்ட்டின்னு சொல்லுவ, ஆனா ஒரு நாள் ஃபுல்லா இங்கேயே இருந்து ரெசார்ட்டை குப்பையா மாத்திட்டு போயிடுவ, அதுக்கு நான் தான் கிடைச்சானா அப்படின்னு கோவமா கேக்குறாங்க. ஐயோ பாஸ் அப்படிலாம் இல்ல, நாங்க பார்ட்டி ஆரம்பிச்சு கரெக்டா 12 மணிக்குள்ள முடிச்சிருவோம், அதுக்கு மேல தானா நீங்க என்ன வேணாலுமே பண்ணிக்கோங்க அப்படின்னு நம்ம ஹீரோ இப்படி இல்லாம பேசி சமாளிக்க அவங்களும் பாத்தீங்கன்னா கடைசியில ஒத்துக்கிறாரு. சோ ஹீரோ செம ஹாப்பியா எல்லாரையும் பீச்சுக்கு கூட்டிட்டு பயங்கரமா பார்ட்டி பண்ண ஸ்டார்ட் பண்ண. பிரான்ஸ் நாட்டு பார்ட்டினா கேட்கவா வேணும், ரொம்பவே பயங்கரமான செலிப்ரேஷனா இருக்குது. அவ்வளவு பேரும் வந்து அங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்க ஹீரோ பாஸ்க்கு கால் பண்றாரு. அதுவும் இப்ப டைம் என்ன நினைக்கிறீங்க, 1 மணி. உடனே ஹீரோ வேகமா மைக்க பிடிங்கி, காய்ஸ் எனக்காக எல்லாருமே மியூசிக் ஆஃப் பண்ணுங்க, கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கீங்களா அப்படின்னு அந்த பார்ட்டிக்கு வந்தவங்க எல்லாருமே ஒரு சத்தமும் காட்டாம அப்படியே அமைதியா நின்றுட்டுறாங்க. அப்ப அந்த பாஸும், என்ன சாமுவேல் பார்ட்டி எல்லாம் முடிச்சிட்டியா, எங்க இருக்க அப்படின்னு கேட்கும்போது, ஹலோ பாஸ் எல்லாமே சூப்பரா முடிஞ்சது, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே செம ஹாப்பி, அவங்க எல்லாம் எப்போ கிளம்பி போயிட்டாங்க தெரியுமா, நான் இப்பதான் தனியா இதெல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு போய் சொல்லி பாஸை ஏமாத்திடுறான் ஹீரோ. ஆனா பார்ட்டி எப்ப முடிஞ்சதுன்னு பார்த்தா காலையில 5 to 6 தான் முடியுது. சோ அடுத்த நாள் நம்ம ஹீரோ செம டயர்ட்ல அவனுடைய போட் ஹவுஸ்ல அப்படியே தூங்கிடுறான். கட் பண்ண அடுத்த சீன்ல நம்ம ஹீரோடைய இடத்துக்கு ஏதோ ஒரு பொண்ணு ஒருத்தங்க கேப்ல வராங்க. ஆனா அவங்க தனியா வரல, கையில குழந்தையோட வராங்க. அவங்க தான் படத்தோடைய ஹீரோயின், பேரு கிறிஸ்டின். நேரா ஹீரோடைய போட் ஹவுஸ்க்கு வந்து ஹீரோவை கூப்பிடுறாங்க. ஹீரோவும் பயங்கர டயர்டா, யாரா அது காலையிலே வந்திருக்கிறா அப்படின்னு பார்த்தா அங்க நம்ம ஹீரோயின் பேபியோட இருக்கிறத பார்த்து ஷாக் ஆகி, நீங்க யாரு, எதுக்கு இங்க வந்திருக்கீங்க, பேபி அழகா இருக்கு அப்படின்னு கேட்கும்போது, ஆமா அழகா தான் இருக்கும், இது உங்களுடைய பேபி ஆச்சு அப்படின்னு ஒரு பெரிய குள்ள தூக்கி போடுறாங்க. அவ்வளவுதான் ஹீரோக்கு ஹார்ட் அட்டாக் வந்துரும் போல. அவ்வளவு பயங்கரமா ஷாக் ஆகுறான். ஏன்னா ஒரு பிளே பாய்க்கு நடக்க கூடாத சம்பவம் இது. என்ன சொல்ற நீ, இது என்னுடைய பேபி, அதுக்கு சான்ஸே இல்ல, நீ யாருன்னு எனக்கு தெரியாது, இது உன்னுடைய பேபி தான், என்கிட்ட தள்ளிவிட பாக்குறியா அப்படின்னு பயந்துகிட்டே சொல்ல, நீங்க லண்டன்ல உள்ள ஹோட்டலுக்கு வந்தீங்கல்ல, அந்த பப்ல தான் நான் ஒர்க் பண்ணேன், என்னுடைய பேரு கிறிஸ்டின், இப்ப ஞாபகம் இருக்குதா அப்படின்னு கேட்க, அட ஆமா ஒரு நாள் அங்க போனமே, ஆனாலும் எப்போதுமே நான் உஷாரா தானே இருப்பேன், அதெல்லாம் எனக்கு தெரியாது, இது என்னுடைய பேபி கிடையாது, அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும், நீங்க இருந்து ஃபர்ஸ்ட் கிளம்பு, என்னாலலாம் உன்னை பாத்துக்க முடியாது அப்படின்னு எப்படியாவது கலட்டி விட நம்ம ஹீரோ பார்த்தா, சரி நம்ம பேசலாம், ஃபர்ஸ்ட் நீ ஒரு 100 ரூபாய் கொடு, நான் டாக்ஸி கட் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல, எப்பாடி ஒரு வலிக்கு வராளே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோத்தையும் கொடுக்குறான். ஹீரோயின் பேபி ஒரு நிமிஷம் பாத்துக்கொண்டு ஹீரோ கிட்ட கொடுத்துட்டு நேரா டாக்ஸியை பார்த்து போறா. சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அனுப்பிடுறான். நம்ம பொறுமையா உட்காந்து பேசலாம் சரியா, அந்த பேபி அவனோட தான், உன்னை மாதிரி தான் முக்கெல்லாம் இருக்கு பாரு அப்படின்னு நம்ம ஹீரோ அங்க பேசிட்டு இருக்க. இங்க ஹீரோயினை பார்த்தா நேரா டாக்ஸில ஏறி உட்காந்து அப்படியே பறந்து போயிடுறாங்க. அவ்வளவுதான் இதை பார்த்து நம்ம ஹீரோக்கு தூக்கி வரி போடுது. எங்க போறாவா, நில்லு போகாத அப்படின்னு சொல்ல, ஆனா அவன் நம்ம ஹீரோவை சுத்தமா கண்டுக்கவே இல்ல. ஹீரோக்கு இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. இப்ப ஒரு குழந்தைய அவன் இவ்வளவு க்ளோஸா பாக்குறான், இனிமே இதை வச்சு நம்ம என்ன பண்றது, அவளை எப்படி போய் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு யோசித்து வேகமா அவனும் பைக் எடுத்து ஏர்போர்ட்டுக்கு கிளம்புறான், எப்படியாவது பேபியை கொடுத்துடணும்ன்றதுக்காக. சோ பதறி அடிச்சு நேரா ஏர்போர்ட்டுக்கு வர ஜஸ்ட் மிஸ்ல நம்ம ஹீரோயின் அங்க இருந்து பிளைட்ல ஏறிட்டாங்க. சோ ஹீரோ வேகமா வந்து இந்த பேபியோட அம்மா அங்க இருக்காங்க, நான் போகணும் அப்படின்னு சொல்ல, போலீஸ் வந்து தடுத்து கேட்ட முடியாச்சு சார், அடுத்த பிளைட்ல தான் நீங்க போய் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சோ நம்ம ஹீரோக்கு வர வழியே இல்ல, கொஞ்ச நேரம் அந்த பேபி அவன் பாத்துக்கிட்டே தான் ஆகணும். சோ அந்த பேபி அழும்போது அவனே பாத்தீங்கன்னா பால் பாட்டில் கொடுக்குறான். இப்படி இருக்க நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அடுத்த பிளைட்லயே லண்டன் வந்து இறங்கிட்டான். ஆனா ஹீரோக்கு இங்க ஒரு பெரிய பிரச்சனையே லாங்குவேஜ் தான். ஆமா ஹீரோக்கு பிரெஞ்சு மட்டும் தான் தெரியும், இங்கிலீஷ் சுத்தமா வராது, நம்மளே மாதிரி போல. சோ ஹீரோ வந்து, ஐயோ இவ்வளவு பெரிய சிட்டில அவளை நான் எங்க போய் தேடுறது, இதுவரை எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்குது, சமாதானம் பண்றதுக்கே 1 வருஷம் ஆக்கிருமே அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டு பேபியா அந்த எஸ்கலேட்டர் பக்கத்துல வச்சுட்டு அவன் லண்டன் மேப்பை பாத்துட்டு இருக்கிறான். ஹீரோயினுடைய ஹோட்டலுக்கு போக தான் பாக்குறான் போல. அப்ப பக்கத்துல ஒரு ஆளை பாத்தீங்கன்னா பிரெஞ்சுல பேசிட்டு போயிட்டு இருக்காரு. ஹே நம்ம மொழி தான், யார் அது அப்படின்னு சாக்காகி வேகமா பின்னாடி போய், சார் நான் பிரான்ஸ்ல இருந்து வந்திருக்கிறேன், எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன், என்கிட்ட ஒரு பேபி மாட்டிக்கிச்சு, அதை இங்க உள்ள ஒருத்தங்க கிட்ட போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்ல, அந்த ஆளு என்னது பேபியா, அது எங்க இருக்குது அப்படின்னு கேட்கும் போதுதான் நம்ம ஹீரோக்கு குழந்தைய ஞாபகம் வருது. பார்த்தா ஹீரோ பேசிக்கிட்டு அந்த எஸ்கலேட்டர் மேல வந்துட்டா, அங்க கீழே பார்த்தா பேபி வந்து தனியா அழுதுட்டு இருக்குது. அவ்வளவுதான் ஹீரோக்கு என்ன பண்ணு யோசித்து வேகமா அந்த எஸ்கலேட்டர் மேல ஏறி பொத்துன்னு கீழே குதிக்க, அது மேலேயே நம்ம ஹீரோ சறுக்கிக்கிட்டே வந்து கீழே பாய சேஃபா பேபி கிட்ட ஜாயின் ஆகிட்டான். இதை பார்த்து அந்த ஸ்ட்ரேஞ்சருக்கு ஃபர்ஸ்ட் செம பயம், அடுத்ததுதான் அவர் நார்மல் ஆகுறாரு. கட் பண்ணா அடுத்தது நம்ம ஹீரோ வந்து அந்த ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட பேச, அவர் வந்து என்னுடைய பேரு பெர்னி, உண்மையிலேயே நான் சினிமா இண்டஸ்ட்ரியில தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன், கரண்ட்ல எனக்கு இப்போ ஒரு ஸ்டன் பண்ணணும், நீ வந்து ஜாயின் பண்ணிக்க
நினைக்கிறேன் அப்படின்னு கேட்கும்போது ஹீரோக்கு அது புரியவே இல்ல. நம்ம இப்ப பண்ணதையே பார்த்து அவர் இம்ப்ரெஸ் ஆகிட்டாரு. ஆனா சார் எனக்கு ஏகப்பட்ட ஒர்க் இருக்குது, பேபியை கொடுக்கணும், ரெசார்ட்டை பாத்துக்கணும், என்ன நம்பிதான் நிறைய கேர்ள்ஸ் இருக்காங்க தெரியுமா அப்படின்னு சொல்ல அந்த சினிமாக்காரரும் ஓகே அப்ப இந்த கார்டை வச்சுக்கோ, ஹெல்ப்னா என்கிட்ட வந்து கேளு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அட்ரஸையும் கொடுத்துட்டு போயிட்டாரு. சோ ஹீரோ அப்பாடி ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சிட்டான் அப்படின்னு கொஞ்சம் நிம்மதியா பேபியோட சேர்ந்து ஹீரோயினை தேட ஆரம்பிக்கிறான். ஆனா இப்படி போகும்போது ஹீரோயினை பல விதமா யோசித்து பார்த்துட்டு தான் வந்துட்டு இருக்கிறான். ஆனா அவனுக்கு சுத்தமா ஐடியாவே இல்ல, ஏன்னா அவ்வளவு பெரிய பிளே பாய் தான் நம்ம ஹீரோ. அப்புறமா அவன் நேரா ஹீரோயின் ஒர்க் பண்ண அந்த ஹோட்டலுக்கு வந்து கிறிஸ்டின் இருக்காங்களா அவங்களை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்ல ரிசப்ஷனிஸ்டும் கிறிஸ்டின் என்னைக்கோ வேலையை விட்டு நின்னுட்டாங்களே அவங்க இங்க வர்றதே கிடையாது அப்படின்னு சொல்ல அவ்வளவுதான் ஹீரோ மறந்து போயிட்டு என்னது அவளை காணமா அப்ப பேபி அப்படின்னு யோசிக்க அது திரும்பியும் பாத்தீங்கன்னா அழ ஆரம்பிக்குது. போச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி நம்ம ஹீரோ ஏர்போர்ட்டுக்கு வரா. அவனும் ஹீரோயினை கண்டுபிடிக்க எல்லா முயற்சியும் எடுத்துட்டான். ஆனா எதுவுமே வேலைக்கு ஆகல. சோ இனிமேல் இந்த நாட்டுல நம்மளால இருக்க முடியாதுப்பா, எல்லாரும் இங்கிலீஷ் வர பேசி கொள்றாங்க அப்படின்னு ஏர்போர்ட்டுக்கு வந்து ஹீரோ இந்த பர்ஸை பார்த்தா உள்ள பாஸ்போர்ட்டை காணும். ஐயோ இது எங்க போச்சு அப்படின்னு டென்ஷன் ஆக உடனே அவனுடைய பாஸ்க்கு கால் பண்ணி என்னுடைய பாஸ்போர்ட்டை நான் தொலைச்சிட்டேன், என்கிட்ட இப்ப காசும் இல்ல, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேட்கும்போது என்னது ஹெல்ப்பா, நேத்து எத்தனை மணி வரைக்கும் பார்ட்டி வச்சிருக்க, எல்லா விஷயமும் எனக்கு தெரிஞ்சிடுச்சு, இனிமேல் நீங்க வரவே கூடாது, உன்னை ஃபயர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல ஹீரோவுக்கு இடி விழுந்த மாதிரி தான் இருக்குது. அவ்வளவு பெருசா சாக்காகிறான். ஏன்னா ஹீரோவுக்கு அடையாளம் இன்கம் எல்லாமே அந்த ரெசார்ட் தான், இப்ப அதுவும் இல்ல. சோ ஹீரோக்கு ரொம்பவே எமோஷனலா இருக்குது. அவன் கையில காசு கூட இப்ப இல்ல, ஆனா ஒரு கார்டு இருக்குது, வேற வழியே இல்ல, அங்கதான் போய் ஆகணும். சோ ஹீரோ பேபியை தூக்கிட்டு அடுத்த ஜர்னியை ஸ்டார்ட் பண்றான். அந்த கார்டை வச்சுட்டு அந்த சினிமாக்காரருடைய இடத்துக்கு தான் வரான். எப்படி வீடு கண்டுபிடிச்சு ஹீரோ அங்க வந்துட வீடு பார்த்தா பூட்டி இருக்குது. சோ ஹீரோ பேபியோட வீட்டு வாசல்ல உட்காந்துடுறான். அந்த சினிமாக்காரனும் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு நைட் வர அங்க பார்த்தா நம்ம ஹீரோ இருக்கிறான். உடனே என்ன மேன் ஊருக்கு போகலையா, இன்னுமா பேபிய கையில வச்சுட்டு சுத்திட்டு இருக்க, என்ன பண்ண போற இனிமேல் அப்படின்னு கேட்கும்போது ரொம்பவே சோகமா என்ன பண்ண எல்லாமே போச்சு, எனக்கு இந்த பேபிய இனிமேல் இட மனசே இல்ல, இது என்னுடைய பேபியும் வேற இல்ல, சோ என்னுடைய பயாலஜிக்கல் பேபி, இவ்வளவு நாள் நான் தனியா தான் இருந்தேன் அந்த ஃபீல் வேற, ஆனா இன்னைக்கு ஒரு பேபி கூட இருக்கும்போது அது ஒரு தனி டிஃப்ரெண்ட் ஃபீலா தான் இருக்குது. சோ எனக்கு ஒரு வேலையும் தங்குறதுக்கு இடமும் மட்டும் தரீங்களா, நானும் பேபியும் இங்கேயே இருக்கிறோம் அப்படின்னு சொல்ல அந்த சினிமாக்காரனும் ரொம்பவே நல்லவரா தான் இருக்கிறாரு. அவருக்கு ஹீரோடைய ஸ்டண்ட் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு போல. சோ சினிமாவுக்கு கண்டிப்பா யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு நீ இங்கேயே தங்கிக்கோ அப்படின்னு சொல்லி ஒர்க்கும் வாங்கி கொடுக்க சோ ஹீரோக்கு இப்போ இந்த புது லைஃப் பாத்தீங்கன்னா அப்படியே தலைகீழா சேஞ்ச் ஆகுது. அதாவது இப்ப வர பார்த்த ஹீரோ வேற, இனிமேல் பார்க்க போற ஹீரோ வேற. அந்த அளவுக்கு நம்ம ஹீரோ அந்த பேபிக்காக சேஞ்ச் ஆகுறான். இது நம்ம பேபி, என்னுடைய பேபி, சோ ரொம்ப ஸ்பெஷலா தான் இருக்கணும் அப்படின்னு புரிய வருது. அதே மாதிரி டெய்லி நம்ம ஹீரோ ஒர்க்குக்கு போக ஆரம்பிக்க பேபியும் கூட தான் வரும். பேபியோட பேரு குளோரியா. அவளும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிக்கிறான். ஹீரோவும் குளோரியாவை ரொம்பவே பாசமா கேர் பண்ணி வளர்க்கிறான். சோ அப்படியே கட் பண்ணா இப்போ குளோரியாவுக்கு பாத்தீங்கன்னா 8 வயசு. சோ கொஞ்சம் பெரிய பொண்ணா வளர்ந்துட்டா. ஹீரோவா சினிமால நல்லா ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறான். அதனால ஹீரோ குளோரியாவுக்காக ஒரு வீடு வாங்குறான். அந்த வீடு ஃபுல்லா குளோரியாவுக்கு பிடிச்ச மாதிரி சறுக்கு பால், டிராயிங் அப்படின்னு ஃபுல்லா வீடு ஃபுல்லா அதே தான் இருக்குது. அப்பாவுக்கு சந்தோஷமே குழந்தைங்க சிரிக்கிறத பார்த்து தானே. சோ ஹீரோவா அவனுடைய குழந்தைக்காக வாழ ஆரம்பிக்கிறான். ஆனா இவ்வளவு வருஷத்துல ஹீரோயினை இன்னும் ஒரு தடவை கூட நம்ம ஹீரோ பார்த்ததே இல்ல, கான்டாக்ட் பண்ணவும் இல்ல. ஆனா டெய்லி ஹீரோயின் கிட்ட இருந்து நம்ம குழந்தைக்கு மட்டும் பாத்தீங்கன்னா மெயில் வரும். அதை பார்த்துதான் அந்த சின்ன பொண்ணு பாத்தீங்கன்னா ஹாப்பி ஆவா. ஆனா உண்மையிலேயே அந்த மெயில் ஃபுல்லா ஹீரோ தான் அனுப்பி வச்சிட்டு இருக்கான். ஏன்னா அவனுடைய பொண்ணுக்கு அம்மா பிரிஞ்சு போனது தெரியக்கூடாதுன்றதுக்காக தான் இப்படி பண்ணிட்டு இருக்கான். அதே மாதிரி ஹீரோவும் டெய்லி நைட்டு உட்காந்து ஹீரோயினுக்கு மெசேஜ் Facebookல எல்லாம் பண்ணிட்டே தான் இருக்கிறான். எப்படியாவது என்னைக்காவது நம்ம ஹீரோயின் இதை பார்க்க மாட்டாங்களா, திரும்பி நம்ம கூட வரமாட்டாளா அப்படின்னு ஒரு பக்கம் நம்ம ஹீரோக்கு ஏக்கமா இருக்கதா செய்யும். இப்படி இருக்க அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ எப்போதும் போல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறான். இன்னைக்கு கார் சீன். அந்த சீன்ல நம்ம ஹீரோ உட்கார்ந்துட்டு இருக்கா. கார் வந்து பயங்கரமா ஆக்சிடென்ட் ஆகுற மாதிரி ஷூட் பண்றாங்க. அதுல ஹீரோ ஃபுல்லா சுத்தி நிக்க பார்த்தா அவன் எந்திக்கவே இல்ல, அப்படியே ஸ்டீரிங் மேலேயே சாஞ்சு போயிட்டான். அந்த பார்த்து எல்லாருமே பயந்து போயிட்டாங்க. ஹீரோக்கு என்னாச்சு ஐயோ அப்படின்ற மாதிரி பார்க்க அப்போ குளோரியா ஓடி வந்து அவளுடைய அப்பாவுடைய காதுல ஒரு ரகசியம் சொல்ல டக்குன்னு ஹீரோ முழிச்சு சிரிக்க ஆரம்பிக்கிறான். சோ இது இவங்களுடைய ஒரு விளையாட்டு போல. சோ அந்த குளோரியாவும் பாத்தீங்கன்னா பயங்கர ஹாப்பியா சிரிக்கிறான். அடுத்தது ஹீரோவும் குளோரியாவும் நேரா ஹாஸ்பிட்டலுக்கு தான் வராங்க. சும்மா ஹீரோக்கு ரெகுலர் செக்அப் பண்ணிட்டே இருப்பான். அதுல அந்த டாக்டர் 2 பேரையும் ஃபுல்லா செக் பண்ணிட்டு பாப்பா நீ நர்ஸ் கூட போ, நான் அவனுடைய அப்பா கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு அன்எக்ஸ்பெக்டடா சொல்ல ஃபர்ஸ்ட் ஹீரோக்கு இது புரியவே இல்ல. ஏன் டாக்டர் என்னாச்சுன்ற மாதிரி கேட்கும்போது இது உங்க பொண்ணை பத்தின விஷயம், அவ பாக்குறதுக்கு வெளியில எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம தான் இருக்கிறா, ஆனா அவளுக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது, அது ரொம்ப காலமா அவளுக்குள்ள இருந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்ல அவ்வளவுதான் ஹீரோக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குது. என்ன டாக்டர் என்ன சொல்றீங்க, என்னுடைய உலகமே அவதான், அவளுக்காக நான் இவ்வளவு பண்ணிட்டு இருக்கிறேன், அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் நல்லா சொல்லுங்க, எவ்வளவு செலவா நல்லா சொல்லுங்க, நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு பாத்துட்டு கேக்குறான். இல்ல சாமுவேல், குளோரியாவுக்கு இப்ப இருக்கிறது டெர்மினல் இல்னஸ், அதாவது குணப்படுத்த முடியாத ஒரு நோய், அவ இன்னும் கொஞ்சம் காலம் தான் வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டாரு. சோ ஹீரோ மனுஷன் வந்து போயிடுறான். ஏன் இப்படி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே ரொம்பவே அழுகிறான். ஹீரோவால இதை ஏத்துக்கவே முடியல. ஆனா இதை புரிஞ்சுக்கக்கூடிய ஏஜ்ல கூட இப்போ அந்த குளோரியா இல்ல. சோ ஹீரோ வெளியில வந்து குளோரியாவை ஒரு பார்க்குக்கு கூட்டிட்டு வரான். ஆனா உள்ள ஹீரோ டீப் சேட்ல தான் இருக்கிறான். ஆனா ஹீரோவுக்கு குளோரியாவுடைய ஏக்கம் என்னன்னு புரிஞ்சுக்க முடியுது. அவளுடைய லைஃப்ல இன்னும் அவ அம்மாவை பார்த்தது கூட கிடையாது இல்லையா.
சோ ஹீரோ இன்னைக்கும் லேப்டாப் எடுத்து ஹீரோனுக்கு மெசேஜ் பண்ண அது வந்து டெலிவரி ஆயிடுச்சு. அதாவது ஹீரோயின் வந்து ஆன்லைன்ல தான் இருக்காங்க. இத பார்த்ததுமே நம்ம ஹீரோக்கு பயங்கர ஷாக்கா இருக்குது. கண்டிப்பா மெசேஜ் பாப்பா ரிப்ளை பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு அதே பார்க்க அதே மாதிரி நம்ம ஹீரோயினும் எல்லா மெசேஜும் பார்த்து படிச்சுட்டு அப்படியே மீட் பண்ணலாம் அப்படின்னு மெசேஜும் பண்றாங்க. அவ்வளவுதான் நம்ம ஹீரோ அதுலயே காலி ஆகிட்டான். அவனால இதை நம்பவே முடியல. சோ செம ஹாப்பியா இருக்குது. கட் பண்ண அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ குளோரியாவை கூட்டிட்டு அந்த மீட் பண்ற ஸ்பாட்டுக்கு வந்து நிக்கிறான். ரெண்டு பேருமே அவ்வளவு நர்வஸா இருக்காங்க. குளோரியாவுக்கு ஃபர்ஸ்ட் டைம் அம்மான்ற உணர்வை பார்க்க போறோம்னு, ஹீரோவுக்கு அவனுடைய வைஃப் இவ்வளவு நாள் கழிச்சு பார்க்க போறோம்ன்ற மாதிரி பயங்கர ஃபீல் பண்றான். அவங்க ரெண்டு பேரும் அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்க அதே மாதிரி நம்ம ஹீரோயின் வராங்க. உடனே குளோரியா ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. ஹீரோயினுக்கு அவளுடைய பொண்ணு இவ்வளவு பெருசா வளர்ந்துருப்பான்ற மாதிரி கெஸ் பண்ணவே இல்லை போல. அவளும் குளோரியாவை பார்த்து ரொம்ப சந்தோஷமாகறாங்க. அப்ப நம்ம ஹீரோ நம்ம வீட்டுக்கு வா, அங்க வச்சு பேசலாம் அப்படின்னு கூப்பிடுறான். சோ 3 பேரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. சோ இங்க வந்து வீட்டை பார்த்ததுமே ஹீரோனுக்கு பயங்கர ஷாக்கா இருக்குது. ஏன்னா நம்ம ஹீரோனுடைய லைஃப் ஃபுல்லாவே சேஞ்ச் பண்ணி பேபிக்காக தானே இப்ப வாழ்ந்துட்டு இருக்கான். சோ ஹீரோயினும் ரொம்பவே எமோஷனலா அன்னைக்கு ஃபுல்லுமே குளோரியா கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. குளோரியாவும் ரொம்பவே சந்தோஷமா இருக்கிறான். அப்புறம் நம்ம ஹீரோயின் குளோரியாவை தூங்க வச்சுட்டு நேரா ஹீரோ கிட்ட வந்து என்ன மன்னிச்சிரு, குளோரியா பிறந்த உடனே அவ என்னுடைய லைஃப்க்கு பேடனா இருப்பா, அவனால என்ன வச்சுக்க முடியாது அப்படின்னு நினைச்சேன், அதனாலதான் உன்கிட்ட கொடுத்துட்டு நான் கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்ல அந்த விஷயத்துல நம்ம ஹீரோக்கு இனிமே கோவம் இருக்கதான் செய்யுது. நீ ஏன் இப்படி விட்டுட்டு போன, அது குளோரியாவுக்கு தான் இவ்வளவு நாள் பிரச்சனை அப்படின்னு கொஞ்சம் திட்டுறான். அது ஹீரோனுக்கும் நல்லாவே தெரியுது. இப்படி இருக்க அடுத்தது ஃபுல்லுமே நம்ம ஹீரோயின் அடிக்கடி ஹீரோட வீட்டுக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. அவளுக்கு குளோரியாவை ரொம்பவே பிடிச்சு போகுது. சோ டெய்லி ஹீரோயின் குளோரியாவை பார்க்க அவ கூட விளையாடணும்ன்றதுக்காக வந்துட்டே இருக்கா. ஒரு ஃபேமிலி கிரியேட் ஆகுது. இத பாக்குறதுக்கும் நம்ம ஹீரோக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குது. ஏன்னா குளோரியாவே இன்னும் கொஞ்சம் வருஷம் தானே இருக்க போறா. சோ அது வர ஹாப்பியா தான் இருக்கணும்ன்ற மாதிரி அவன் நினைக்கிறான். சோ இந்த தைரியத்துல ஒரு நாள் 3 பேரும் ஒரு பார்க்குக்கு வராங்க. அங்க குளோரியாவும் அவங்க 2 பேரும் மடியிலேயே தூங்கிட ஹீரோ இதுதான் நல்ல சமயம்னு, எனக்கு ஒண்ணு ரொம்பவே பிடிச்சிருக்குது, நம்ம மேரேஜ் பண்ணி குளோரியாவை ஹாப்பியா வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோனுக்கு அது ஷாக்கிங்கா இருக்குது. இல்ல சாமுவேல், நான் குளோரியாவை தான் பார்க்க வந்தேன். என்னுடைய லைஃப்ல அவளை நான் ரொம்ப மிஸ் பண்றேன். அது மட்டும் இல்லாம எனக்கு இப்போ ஒரு பாய் ஃப்ரெண்டும் இருக்கிறான். அவனை தான் நான் மேரேஜ் பண்ணிக்க போறேன். இன்னும் கொஞ்சம் நாள்ல அவர் கூட நான் அமெரிக்கா போயிடுவேன் அப்படின்னு சொல்ல சோ மறுபடியும் நம்ம ஹீரோ திரும்பி ஒரு சேட் லைஃப்குள்ள போன மாதிரி தான் இருக்குது. சோ அதுக்கு அடுத்தது நம்ம ஹீரோயின் அவளுடைய பாய் ஃப்ரெண்டை கூட்டிட்டு வர ஹீரோ குளோரியா எல்லாருமே அந்த பாய் ஃப்ரெண்டை மீட் பண்றாங்க. குளோரியாவுக்கு இது இன்னுமே அவ்வளவு பெரிய விஷயமா தெரியல. ஆனா ஹீரோவுக்கு பாய் ஃப்ரெண்டை பார்த்தாலே எரிச்சலா தான் வருது. அது மட்டும் இல்லாம அந்த பாய் ஃப்ரெண்ட்காரன் ஹீரோ கிட்ட இங்கிலீஷ்ல வேற பேசுறான். அட போடா, இவ்வளவு வருஷமா என்னுடைய பொண்ணு தான் எனக்கு டிரான்ஸ்லேட் பண்றா, நீ வந்து இப்ப கடுப்பேத்துறியா அப்படின்னு அந்த பாய் ஃப்ரெண்ட் கிட்ட கோவப்பட அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் குளோரியாவும் ஷூட்க்கு வந்துடுறாங்க. அன்னைக்கு பார்த்து ஹீரோயின் அங்க வராங்க. அன்னைக்கும் ஃபயர் பில்டிங்ல இருந்து நம்ம ஹீரோ ஜம்ப் பண்ற மாதிரியான சீன். அப்ப நம்ம ஹீரோ குளோரியா கிட்ட டைரக்டர் கிட்ட சொல்லி என்னால 6th ஃப்ளோர்ல இருந்தெல்லாம் குதிக்க முடியாது, 1st ஃப்ளோர் தான் பெஸ்ட்னு சொல்றியா, நீ சொன்னா அவருக்கே பாரு அப்படின்னு சொல்ல குளோரியாவும் சரின்னு சொல்லிட்டு நேரா டைரக்டர் கிட்ட வந்து எங்க அப்பா 6th ஃப்ளோர்ல இருந்து குதிக்க மாட்டாரு, 11th ஃப்ளோர்ல இருந்து குதிக்க அனுப்புங்க அப்படின்னு சொல்லிடுறா. அவளுக்கு ஹீரோயின் எப்படியாவது இம்ப்ரெஸ் பண்ணணும்ன்ற மாதிரி ஆசை. இதை கேட்டு ஹீரோயினும் ரொம்பவே ஆர்வமாகிட்டாங்க. ஆனா இதெல்லாம் தெரியாத நம்ம ஹீரோ அப்படியே மேல போயிட்டு இருக்கிறான். அதை பார்த்தா 11th ஃப்ளோருக்கு போயிட்டு இருக்குது. ஐயோ, என்னத்துக்கு இப்ப இங்க கூட்டிட்டு வந்தீங்க, என்னால முடியாது, என்ன இறக்குங்க அப்படின்னு சொல்ல கீழே பார்த்தா டைரக்டர் வந்து குளோரியாவை போட்டு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. சோ இதை பார்த்த ஹீரோ இல்ல நான் பண்றேன் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல அதே மாதிரி ஹீரோ ஃபுல்லா ரெடி ஆகி கரெக்டா பில்டிங் அடிக்கும் போது மேல இருந்து பொத்தனி கீழே விழ கரெக்டா அங்க இருந்த பலூன்ல வந்து லேண்ட் ஆகுறான். ஆனா ஹீரோவை பார்த்தா இப்ப எந்திரிக்கவே இல்ல. உடனே குளோரியா ஹீரோடைய காதுல போய் அந்த ரகசியத்தை சொல்ல அப்பவும் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ எந்திரிக்கல. அதை பார்த்த ஹீரோனுக்கும் செம ஷாக்கா இருக்குது. குளோரியாவும் நடுங்கி போக டக்குனு ஹீரோ சிரிச்சுக்கிட்டே எந்திரிக்கிறான். வேணும்னே நடிச்சிருக்கான் போல. அப்படியே கட் பண்ண அடுத்தது நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் பேசிட்டு இருக்காங்க. அதுல இப்ப நம்ம ஹீரோ இவளுடைய நேம்ல டெய்லி நம்ம ஹீரோனுக்கு மேல அனுப்புவான் இல்லையா, அதை பத்தி சொல்றான். அதை கேட்டு ஹீரோனுக்கு ரொம்பவே எமோஷனலா இருக்குது. அது எப்படி குளோரியாவை நீ ஏமாத்துவ அப்படின்னு சண்டை போட்டு வெளியில வர வெளியில பார்த்தா குளோரியா நின்னுட்டு இருக்கிறா. அவ பார்த்தா அவங்க பேசின அவங்களுடைய பிரச்சனை எல்லாமே தெரிஞ்சு போகுது போல. சோ ஹீரோயின் கார்ல போகும்போது நான் குளோரியாவை இன்னைக்கு என்னுடைய அபார்ட்மெண்ட்டுக்கு கூட்டிட்டு போக போறேன், நீ இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்ல ஃபர்ஸ்ட் ஹீரோவுக்கு ரொம்பவே ஷாக்கா இருக்குது. முடியாதுன்னு சொல்லி பாக்குறான். ஏன்னா லாஸ்டா 8 வருஷத்துல ஒரு நாள் கூட நம்ம ஹீரோ குளோரியாவை பிரிஞ்சதே கிடையாது. ஆனா குளோரியாவும் அதை ஆசைப்பட சரின்ற மாதிரி சொல்றான். சோ அடுத்த நாள் ஃபுல்லுமே ஹீரோயினும் குளோரியாவும் ஒன்னாதான் இருக்காங்க. அவங்க ஒன்னா பல்லு தேய்ச்சி பார்க்குக்கு போய் குளோரியாவுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி தர ஹீரோவுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மதரோட் ஃபீல் ஆகுது. அவளுடைய டீப் சேட் இப்பதான் ஃபுல்ஃபில் ஆகுது. அந்த அளவுக்கு ஹீரோயின்குள்ளேயும் சேட் இருந்திருக்குது போல. ஆனா இங்க ஹீரோ பார்த்தா டென்ஷன்ல இருக்கிறான். அவனுக்கு ஃபர்ஸ்ட் டைம் குளோரியாவை பிரிஞ்சு போயிருக்கான் இல்லையா, அவனுக்கு அவ்வளவு பெயினா இருக்குது. அப்ப அந்த சினிமாக்காரன் வந்து நம்ம ஹீரோக்கு ஆறுதல் சொல்ல இல்ல குளோரியாவுக்கு ஒரு பெரிய நோய் இருக்குது, அது அவளை கொஞ்சம் கொஞ்சமா கொண்டுட்டு இருக்குது, அதான் என்னால தாங்க முடியல அப்படின்னு சொல்லி பயங்கரமா அழுகிறான். அதை கேட்டு அந்த சினிமாக்காரனுக்கும் ரொம்பவே கஷ்டமா இருக்குது. இப்படி இருக்க அடுத்த நாள் நம்ம ஹீரோ முடிச்ச உடனே ஹீரோனுக்கு தான் கால் பண்றான்.
ஆனா அவ எடுக்கவே இல்ல. சோ அன்னைக்கு ஃபுல்லுமே ஹீரோயினை பார்த்தா போன் அட்டென்ட் பண்ணவே இல்ல. சோ ஹீரோ பயந்து போய் நேரா ஹீரோயினுடைய வீட்டுக்கு வரா. வீட்டுக்கு வந்து குளோரியாவை கொடுக்க சொல்ல, குளோரியா என்னுடைய பொண்ணு, அவ வந்த நாள்ல தான் என்னுடைய லைஃபே ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்குது, எனக்கு அவ கூட இருக்கணும், அவளை நானே வச்சுக்கிறேன், நான் அவளை அமெரிக்கா கூட்டிட்டு போக போறேன், நீ உன்னுடைய லைஃபை பாத்துக்கோ அப்படின்னு சொல்ல, அவளை தான் ஹீரோ மிரண்டு போறான். என்னது என்னுடைய லைஃபை பாத்துக்கணுமா, என்ன பேசுற நீ, குளோரியா தான் என்னுடைய லைஃப், அவ இல்லனா நான் இல்ல, ஒழுங்கா அவளை என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லி நேரா பெட்ரூம்க்கு வந்து குளோரியாவை அவனே தூக்கிட்டான். அப்ப ஹீரோயின், இல்ல அவ என்னுடைய பொண்ணு, நான் அவளை பாத்துப்பேன், நான் அவன் மேல கேஸ் போட்டு அவளை லீகலா என் கூட கூட்டிட்டு வந்துருவேன் அப்படின்னு சபதம் எடுக்க. ஆனா அதெல்லாம் நம்ம ஹீரோ கேட்கவே இல்ல. அவன் குளோரியாவை கூட்டிட்டு அவன் பாட்டுக்கு பஸ்ல ஏறி வர ஆரம்பிக்கிறான். ஆனா இவ்வளவு நேரம் தூங்குற மாதிரி இருந்த குளோரியாவை பார்த்தா பஸ் வந்த உடனே முழிக்கிறா. அவளுக்கு அப்பதான் ரொம்பவே பிடிச்சிருக்குது போல. சோ கட் பண்ண அடுத்த நாள் அவங்க எல்லாருமே கோர்ட் ரூம்ல தான் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹீரோயினை பேச வர சொல்ல, ஹீரோயின் வந்து, குளோரியா வந்து என்னுடைய பயாலஜிக்கல் பொண்ணு, அவன் என் கூட இருக்கும்போது தான் ஹாப்பியா இருக்கிறான், நானும் அவ கூட இருக்கும்போது தான் என்னுடைய லைஃப் வந்து ஃபுல்ஃபில் ஆகுது, என்னுடைய பாய் ஃப்ரெண்ட் குளோரியாவும் அப்பா மாதிரி தான் என்னுடைய பொண்ணை பாத்துக்கிறாரு அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணி எமோஷனலா ஜட்ஜ் கிட்ட பேச, அடுத்தது ஹீரோடைய டர்ன் வருது. அவன் ஃபர்ஸ்ட் டைம் குளோரியாவை பத்தி பேசுறது அவனுக்கே ரொம்பவே எமோஷனலா தான் இருக்குது. என்னுடைய லைஃப் எப்போதுமே கரட்டு முரடான பாதையில தான் இருந்தது, இப்போ குளோரியா என்னுடைய லைஃப்குள்ள வந்தாலோ அன்னில இருந்து நான் ஃபுல்லா சேஞ்ச் ஆகிட்டேன், என்னுடைய லைஃப்ல தனியா எதுவுமே இல்ல, எல்லாமே அது குளோரியா தான், என்னுடைய வீடு வேலை எல்லாமே அவளுக்காக தான், 8 வருஷமா நான் அவளை ஃபுல்லா பாத்துக்கிட்டேன், இனிமேலும் பாத்துப்பேன் அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே சொல்ல, இதை கேட்டு எல்லாருமே கொஞ்சம் எமோஷனல் ஆகி அழ ஆரம்பிக்கிறாங்க. ஜட்ஜி கடைசியில குளோரியா வந்து அப்பா கிட்ட தான் வளரணும்ன்ற மாதிரி ஆர்டர் கொடுத்துறாரு. அவ்வளவுதான். இதை கேட்டு ஹீரோவுக்கு செம சந்தோஷம், பயங்கரமா சந்தோஷப்படுறா. ஜட்ஜி கிட்டே போய் தேங்க்ஸ் சொல்லி வேகமா வீட்டுக்கு ஓட்டுறா. ஏன்னா ஹீரோவுக்கு இவ்வளவு நேரம் திக்கு திக்குன்னு இருந்திருக்கும் போல, அவ்வளவு பயந்துருப்பான். இப்படிக்கு அடுத்த நாள் நம்ம குளோரியா கூட இன்னுமே க்ளோஸ் ஆகணும், அவ கூட இருக்கணும் அப்படின்னு நேரா ஸ்கூலுக்கு வந்து ஆர்ட் டீச்சரா ஜாயின் பண்ணிட்டான், அதுவும் குளோரியாவுடைய ஸ்கூல்லயே. சோ அப்பாவை பார்த்த உடனே குளோரியாவுக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஹீரோவும் பாத்தீங்கன்னா அப்படியே கிளாஸ் எடுத்துட்டு இருக்க. அப்பதான் ஹீரோவுக்கு லாயர் கிட்ட இருந்து ஒரு கால் வருது. அவர் என்ன சொல்றாருன்னா, சாமுவேல், உன்னுடைய பொண்ணுடைய டிஎன்ஏவை சீக்கிரட்டா எடுத்து டெஸ்ட் பண்ணிருக்காங்க, அதுல அப்பா இல்லன்னு நீ காட்டுது, ஹீரோயின் தான் டெஸ்ட் பண்ணிருக்கா அப்படின்னு சொல்ல, இதை கேட்டு ஹீரோக்கு இடியே இருந்த மாதிரி பயங்கர சாக்கா இருக்குது. என்னது, இவ்வளவு நாளா என் கூட இருந்தது என்னுடைய பொண்ணு இல்லையா, அவளை நான் பெத்துக்கலையா அப்படின்னு சாக்காகி குளோரியாவை பாக்குறா. அப்படியே கட் பண்ணா திரும்பி லாயர் எல்லாரும் உட்காந்து பேசுறாங்க. அதுல குளோரியா இப்ப அவளுடைய பயாலஜிக்கல் மதர் கிட்டே கொடுக்க சொல்லி ஆர்டர் வருது, இல்லனா ஹீரோவை அரெஸ்ட் பண்ணுவோன்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோக்கு இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. அவனுக்கு அந்த டிஎன்ஏ டெஸ்ட் வந்து இன்னும் பேரதிர்ச்சியா இருக்குது. அதனால ஹீரோயினால தடுக்கவே முடியல. கடைசியா போகும்போது ஹீரோயின் வந்து, சாமுவேல், நான் வேணும்னு எந்த ஒரு தப்பும் பண்ணல, எனக்கு என்னுடைய பொண்ணு வேணும், ஒரு அம்மாவுடைய ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கோ அப்படின்னு டயலாக் எல்லாம் விட்டுட்டு போக, ஹீரோக்கு எதுவுமே கேட்கல. அவனால அந்த சிச்சுவேஷன்ல கடக்கவே முடியல. இவ்வளவு வருஷமா என் கூட இருந்த பொண்ணு இப்ப என் கூட இருக்க போறது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எமோஷனல் ஆகுறான். சோ வேற வழி இல்லாம ஹீரோ வீட்டுக்கு வந்து குளோரியாவுடைய பையெல்லாம் எடுத்து வச்சுட்டு கிளம்பும் போது ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமா குளோரியா கிட்ட நடந்த விஷயத்த சொல்றான். நான் உன்னுடைய அப்பா இல்ல, உன்னுடைய அம்மா அவங்க தான், இனிமேல் அவங்க கூட தான் இருக்கணும் அப்படின்னு எல்லாத்தையுமே சொல்ல, அப்புறமா இந்த சைடு ஹீரோயின் சினிமாக்காரன், அதுக்கப்புறம் இந்த போலீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஹீரோடைய வீட்டுக்கு கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. குளோரியா வந்த உடனே ஹீரோயின் வேகமா கிளம்ப, குளோரியாவும் கார்ல ஏறி உட்கார்ந்துட்டா. ஆனா அப்பதான் குளோரியாவை வாழ்ந்த இத்தனை நாள் வீட்டை பார்க்க அவளுக்கு ஹீரோடைய ஞாபகம் ரொம்பவே வருது. உடனே குளோரியா கார்ல இருந்து இறங்கி நேரா வீட்டுக்குள்ள ஓடி வந்து அப்பாவை கட்டி பிடிச்சிக்கிறா. அப்பா, நான் உங்களை விட்டு போக மாட்டேன், எனக்கு உங்க கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்ல, ஹீரோவுக்கு அவ்வளவு எமோஷனலா இருக்குது. இங்க ஹீரோயின் எல்லாரும் மாடிக்கு வேகமா ஓடி வந்து பார்க்க, உள்ள வீட்டுல யாருமே இல்ல. மொட்டை மாடிக்கு வந்து பாக்குறாங்க, அங்கேயும் யாரையும் காணும். ஹீரோயின் வந்து, நீயும் ஹீரோவும் தான் என்ன ஏமாத்துறீங்க, என்னுடைய பொண்ணு எங்க அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறாங்க. உடனே சினிமாக்காரன், உன்கிட்ட ஒரு உண்மை சொல்லவா, குளோரியாவுக்கு ஒரு நோய் இருக்குது, அவ இன்னும் கொஞ்சம் காலம் தான் வாழ்வா, பிளீஸ் அவளை அவளுடைய அப்பா கிட்ட வாழ விட, அவளையும் ஹீரோவையும் சந்தோஷமா இருக்க விட அப்படின்னு சொல்ல, இதை கேட்டு ஷாக் ஆகிட்டு ஹீரோ மேல அடுத்தது எந்த ஒரு கேஸும் போடாம அவங்களை அப்படியே விட்டுறா. இங்க நம்ம ஹீரோவும் குளோரியாவும் பாத்தீங்கன்னா மாடியில இருந்து தப்பிச்சு நேரா அவங்க தாய்நாட்டுக்கே வராங்க, அதான் பிரான்ஸ்க்கு. அங்க அவங்க 2 பேரும் செம்ம ஹாப்பியா இப்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அது எவ்வளவு நாளைக்குன்னு தான் தெரியல. அப்படியே சீன் கட் பண்ணா கடைசி சீன்ல நம்ம ஹீரோ தனியா உட்காந்து அவனும் குளோரியாவும் ஒன்னா இருந்த இடத்துல யோசித்து பாத்துட்டு இருக்கான். அதாவது குளோரியா இறந்து போய் 2 வாரம் ஆகுது. அவனுக்கு இப்போ குளோரியாவுடைய நினைவு தான் ஒரே ஹாப்பியா இருக்குது. அதே ஹாப்பி தான் அவனுக்கு இப்போ சேடாவும் இருக்குது. அதோட பாத்தீங்கன்னா இந்த படத்தை முடிக்கிறான்.